ப்ரோமோ 2ல நம்மளோட விக்ரம் மற்றும் கனி அமித் இவங்க 3 பேரை கூப்பிட்டு பிக் பாஸ் ஒரு விஷயத்த கொளுத்தி போறாரு. அதாவது நீங்க 39 நாட்களை கடந்து விட்டீங்க, இந்த வீட்டில் இருக்கவங்களை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ணுங்க. இந்த சீசன் 6 டாஸ்க்ல வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா, சேம் லைக் அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்களோட தகுதியின் அடிப்படையில் இவங்க இந்த வீட்டுக்கு டிசர்வ்ட் அப்படிங்கிற தகுதியின் அடிப்படையில் 1 to 14 அப்படிங்கிற அளவில் வந்து ரேங்கிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 3 பேரும் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபேவரட்டிசமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நண்பர்களே. ஒன்றுமே இல்லை நண்பர்களே, 14 பேரை ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், சிரிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பேரை பார்க்கும்போது டே, ஆனால் சீரியஸாகவே உங்களோட புரிதல் அவ்வளோதானாடா. ஆக்சுவலாக இவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது கனி, நம்மளோட அமித், விக்ரம் இவங்க 3 பேர் எப்படி அப்படியே வந்து புனிதர்கள். அவங்க வந்து எப்படின்னா வந்து அப்படியே நம்ம வந்து யாரோட மனதை புண்படுத்தாம, யாருக்கு எதிராக விளையாடாம, யாரையும் திட்டாம அப்படியே ஒரு சாஃப்டா ஒரு கேம் ஒன்று ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. நமக்கு எல்லாருமே தெரியும், விக்ரம் கூட போயிட்டு துஷார்ட்ட நம்ம ஏன்டா அப்படி இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளோ சாஃப்டா இருக்கோம், நம்மளால நல்லவனா பிறந்தது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு இருப்பாரு. சேம் லைக் அதை தான் அங்கே போய் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கள மாதிரியே இருக்கிற டம்மி பீஸ்களை கூட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 இடத்துல உட்கார வச்சா கோவம் வரதானே செய்யும். அதுதான் வந்து அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. கானா வினோத்தில் 11ங்க. நம்மளோட அவங்க பேர் என்ன, பார்வதி, அவங்க 12ல இருக்கிறாங்க. தர்பீஸ்லாம் 14. தர்பீஸ் 14 ஓகே, அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணலாம். மற்றவங்கள எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத கனியக்கா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க. அதை பார்த்தாலே காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் பார்த்தா தான் செம்ம காமெடியா இருக்கு. சபரி, கெமி, சுபிக்ஷா. டே, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? சபரி அப்படி என்ன பண்ணிட்டான்? வந்ததுல இருந்து பஞ்சாயத்து பண்றாரு. கட்ட பஞ்சாயத்து கூட சொல்ல முடியாது, சாஃப்டான ஒரு பஞ்சாயத்து. யாருக்கு எதிரில் சண்டை நடந்தாலும் சரி, ஆக்சுவலா சண்டை, கருத்து முரண்கள் இப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் வீட்டில் வரணும். 8 சீசன்லாம் இப்படி வந்துதான் டிஆர்பி ஏறி இருக்கு. அப்படி வர்ற சண்டை எல்லாத்தையும் நடுவில் நின்று அப்படியே வந்து சால்வ் பண்ணி அப்படியே சாப்பிட்டா எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன், முடிஞ்சுப்பா, நான் வர டிஆர்பி எல்லாம் வந்து நான் வரவிட மாட்டேன், நான் வந்து என்னோட கேமை சாஃப்ட் கேம் தான் ஆடுமே, நான் வந்து ஒரு புனிதர் அப்படிங்கிற ஒரு தோரணை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுவாயா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான தகுதி? இதுல வந்து கனியிட்ட கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி என்ன மெச்சூரிட்டி பார்த்தீங்க? சரி ஓகே, மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறதால வந்து மெச்சூரிட்டி பேஸ் பண்ணியா வரும். இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல எல்லாருமே மெச்சூரிட்டி பேஸ் பண்ணியா கொடுத்தாங்க. இங்க கேம் ஆடணுங்க, நீங்களா இருக்கும், எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பேசணும், டாஸ்க்ல ஒழுங்கா பங்கு பெறணும். ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒருத்தவங்க டாஸ்க் ஒழுங்கா ஆடுறவங்க, அவங்க வந்து எந்த இடத்துலயுமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட பிரச்சனையும் அவங்க வந்து பேச மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள் கெமி. சபரி இருக்கிற எல்லா பிரச்சனையும் போய் நடுவில் நின்று மூக்க நுழைச்சு அதை வந்து சமாதானப்படுத்துற சமாதான தூதரா இருக்கிறாங்க. சுபிக்ஷா எல்லாம் 3வது பிளேஸ். உங்களாம் மனசாட்சியில் இருக்கா? சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? நான் கூட இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏதாச்சும் வந்து அவங்க வந்து ஒழுங்கா ஏதோ கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த நண்பர்ல, அப்படி ஒன்றும் வந்து கிடைக்கல. அவங்க வந்து வியானா போட்டு கொளுத்தி போடும் போது போயிட்டு கேட்கறாங்களே தவிர அவங்கள எதிர்த்து பேசின பிரசிடென்ட்டை எதிர்த்துட்டு பேச முடியல. கானா வினோத் மாதிரியான ஆளுங்கள்ட்ட போயிட்டு வாயடிக்கிறது. அதுக்கு வந்து 3வது பிளேஸ் தான். அந்த கூட்டமே பார்த்தோம். 4வது பிளேஸ் வந்து சாண்ட்ராவுக்கும் பிரஜினுக்கும் 4th 5th பிளேஸ் கொடுக்கறதுக்கான, சாரி 4th பிளேஸ் வந்து சாண்ட்ரா, 5th நான் வரேன், அது ஒரு சீன் ஒன்று இருக்கு. 4th பிளேஸ் சாண்ட்ரா எதை பண்ணி கொடுத்தீங்க? அவங்க ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. அப்படின்னா 30 நாள் உழைச்சவனுக்கும் லாஸ்ட் 2 வாரம் வந்து, அதாவது வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் மூலமா ஃபேம் ஆகிறாங்களே ஒழிஞ்சு அவங்க இது வரைக்கும் டே 1ல இருந்து 30 நாள் வரைக்கும் உழைச்சவங்க எங்க போனாங்க? உங்களோட கணிப்பு படி அப்படின்னா 30 நாள் இருந்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க? அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம், வியானாவுக்கு 5th பிளேஸ் கொடுத்துருக்காங்க. வியானா வந்து 5th பிளேஸ் கொடுத்தது கூட எனக்கு வந்து காமெடி இல்லை. அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் வந்து டிசர்வ்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. நான் சொல்லட்டுமா, 5th பிளேஸே டிசர்வ்டு இல்லை. என்ன பண்ணீங்க நீங்க? கிரிஞ்சாக்கா என்ன பண்ணீங்க? வந்ததுல இருந்து, அதாவது விஜய் சேதுபதி வந்துட்டா அப்படியே ஹாசினியா மாறிடுறது, நார்மல் டைம்ல வியானாவா இருக்கிறது, அதுக்கப்புறம் இடையில கிரிஞ்சு பண்றது, இதை தவிர வீட்டில் டாஸ்கில் ஒழுங்கா பங்கு பெறவில்லை. உண்மை அதுதான். அவங்க டாஸ்க்ல இது வரைக்கும் பெருசா எந்த இதுலையுமே வந்து ஒழுங்கா விளையாடல. அதுக்கப்புறமா வந்து
ஒரு பிரச்சனை நடக்கும்போது வாய்ஸ் அவுட் பண்ணி பார்த்ததே இல்லை. சேஃபா விஜய் சேதுபதி வந்துட்டா மட்டும் அவங்க வந்து உடனே டப்புன்னு ஹாசினியா மாறி அப்படியே பாயிண்ட் எல்லாம் வந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அந்த 2-3 பாயிண்ட் தான் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு 5வது இடம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? பார்வதி மேல 1008 கருத்து முரண்கள் இருக்கு எனக்கு. ஆனா பார்வதி 12th பிளஸ்க்கு டிசர்வ்டா. வினோத் வந்த 38 நாள்ல வந்து அவன் தான் இந்த கேமே அவர் தான் இந்த கேமே வந்து தூக்கி நிறுத்துறாரு. கொஞ்சமாச்சும் பார்க்கறதுக்கும் ஃபன்னா இருக்கிறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் கொஞ்சமாச்சும் டிசர்வ்டான ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வினோத் தான். வினோத் 11வது இடம். இதெல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க 3 பேருக்கு உங்களுக்கு கொடுத்தா உங்களை உங்க 3 பேரையே தர்பீஸ்க்கு அடுத்த 3 இடத்துல தான் உங்களை வைக்கணும். யாரு? விக்கல்ஸ், கனியக்கா மற்றும் நம்மளோட அமித். பாருங்க 3 பேருமே டம்மி பேசுங்க, பேசாத ஒரு ஆளுங்க, சாஃப்டான ஆளுங்க. அதனாலதான் சாஃப்டான ஒரு ஆளுங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்வதி வந்து நல்லா தரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அதாவது வந்து எனக்கு 13வது பொசிஷன் வந்து நான் டிசர்வ்டே கிடையாது. முதல்ல எனக்கு வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா திவாகர் மேலே வந்து எனக்கு 1008 கருத்து முரண்கள் இருக்கும் நண்பர்களே. பட் ஆனால் வந்து திவாகர் ஒரு விஷயத்த கரெக்டாக தான் சொன்னான். என்னன்னா ஃபர்ஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களா வந்து போட்டு வச்சுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது 100% உண்மை. இவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களா, இவங்கள மாதிரியே இருக்கிற ஆளுங்களா பார்த்து சபரி, சுபிக்ஷா, கிமி, என்னடா நியாயம்? உங்க நியாயத்தை திவ்யாவுக்கு 9th பிளேஸ் வந்திருக்க வேர்ல்டு கண்டஸ்டன்ட்லேயே திவ்யா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. அதனால டாப் 10 பிளேஸ்க்குள்ள வைக்கலாம். என்னை கேட்டா வந்திருக்க 4 வேர்ல்டு கண்டஸ்டன்ட்டுமே 10th அப்புறமா தான் வைக்கணும். ஏன்னா அங்க இருக்கிற 30 நாள் உழைச்ச கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்து 2 வாரமா இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்களை கடைசியில் வச்சுட்டு ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ட் வைக்கணும். அரோராவுக்கு 7th பிளேஸ் தான். உங்களுக்குலாம் மனசாட்சியும் இருக்காடா? தர்பீஸ் எப்படி 14th பிளேஸ்ல இருக்காடா? 13th பிளேஸ்ல அரோரால இருந்திருக்கணும். என்ன நியாயம்? கானா வினோத்துக்கு 11th பிளேஸ், அரோராவுக்கு 7th பிளேஸ் தான். டேய், கானா வினோத் பண்ண விஷயத்துல ஒரு 10% வந்து இது பண்ணிருக்குமா அரோரா? என்ன பண்ணி கிழிச்சாங்க மேடம்? அவங்களுக்கு 7th பிளேஸ் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு 7th பிளேஸ் கொடுமைகள். அதுக்கப்புறமா வந்து ரம்யா வந்து சொன்னாங்க பாருங்க, நீங்க 3 பேர் யாருங்க வந்து எங்களை இது நிர்ணயம் பண்றதுக்கு? 9th பிளேஸ் கொடுத்துருக்காங்க ரம்யாவுக்கு. ஆக்சுவலா கடைசி இடத்துக்கு முன்னாடி இடத்துல தான் கொடுத்துருவோம் ரம்யாவுக்குலாம். ஒண்ணுமே பண்ணி கிடைக்கல. அவங்களுக்கு 9th பிளேஸ் கொடுத்ததே தப்பு. இதுல எனக்கு எதுக்கு 9th பிளேஸ் கொடுக்குறீங்க? என்னை முடிவு பண்ண நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமா ஒரு உருட்டுறாங்க. கடைசியில் திவ்யா இவங்க 3 பேர் வந்து கொடுக்கறதுலாம் நம்ம வந்து ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா கார் துப்புறாங்க. இந்த டாஸ்கை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது. ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது வந்து தலை தூக்கி இருக்கு. வினோத், பார்வதி, நம்மளோட திவ்யா இவங்கெல்லாம் வந்து 10th மேல இருக்கிறதே வந்து சுத்தமா தகுதி இல்லாத ஒரு விஷயம். அவங்கெல்லாம் வந்து டாப் 5 இருக்க வேண்டியவங்க. அதே மாதிரி டாப் 5 இருக்கிற 5 பேருமே டிசர்வ்டு கிடையாது. என்ன கேட்டா டாப் 5 இருக்கிற சபரியாக இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், சுபிக்ஷாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து வியானாக இருக்கட்டும், 4th யார் இருக்கா? நம்மளோட சாண்ட்ரா இருக்கட்டும். இவங்க 4 பேர், அவங்க 5 பேருமே டாப் 5 இருக்கிற தகுதியான ஆட்கள் இல்லை. என்னை கேட்டா என்னோட கணிப்புப்படி கானா வினோத், பார்வதி, திவ்யா இவங்களெல்லாம் டாப் 3 கொண்டு வர்றதுக்கான எல்லா விதமான முயற்சியும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆடானா தர்பீஸ் வாட்டவர் தப்போ சரியோ அந்த ஆள் கண்டென்ட்னு ஒன்று கொடுக்குறான். அப்படி பார்க்கும்போது அவரெல்லாம் டாப் 4 போகிறதுக்கான எல்லா விதமான பாசிபிளும் இருந்திருக்கணும். பட் என்னச்சுன்னா ஃபேவரட்டிசம் வந்து தலை தூக்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டான சில கண்டஸ்டண்ட்டை டாப் 5 போட்டு மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ரேங்கிங் டாஸ்க் நடக்கிற விஷயம். இதை பற்றி லைவ்ல வந்ததுக்கு அப்புறமா டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நண்பர்களே, பெருசாக போக மாட்டேங்குது. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.